Hello, welcome to Triple Abarna Ads Academy. நம்ம பார்க்க போறது ஒரு பிரைடல் ப்ளவுஸோட வர்க்கிங் டியூட்டோரியல் தான் பார்க்க போறோம். இதுதான் அதனுடைய பேக் நெக், ஸ்லீவ் கொஞ்சம் கிராண்டா ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுதான் சென்டர் மோட்டிவ் வந்து பீகாக் வச்சு சுத்தி கொடி டிசைன் போட்டிருக்கோம். கீழே வந்து ஹேங்கிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இதனுடைய ஃபுல் ஒர்க்கிங் ப்ராசஸ் தான் இதுல நம்ம பார்க்க போறோம். எனக்கு ஸ்லீவ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கான பேட்டர்ன் போட்டுட்டு ட்ரேசிங் பேப்பர்ல நம்ம டிரா பண்ணி எடுத்துட்டு இது மாதிரி சர்க்குலர் மோஷன்ல ட்ரேசிங் பவுடரை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்படி பண்ணும்போது அவங்களுடைய கரெக்டான மெஷர்மெண்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. இதுக்கு அடுத்துதான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த ரெண்டு ஸ்லீவ் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஒரு ஸ்லீவ் இப்படி வச்சு ட்ரேஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்லீவ் அந்த பேப்பரை அப்படியே திருப்பி வச்சு போட்டு ட்ரேஸ் பண்ணணும். இப்படி பண்ணும்போதுதான் உங்களுக்கு ரெண்டு பீகாக்கும் எதிர்த்தாப்புல பார்த்த மாதிரி இருக்கும். அதே மாதிரியே வச்சு ட்ரேஸ் பண்ணீங்கன்னா ரெண்டு பீகாக்கும் ஒரே சைடு பார்த்த மாதிரி இருக்கும். இதுல மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடா இருங்க. இப்படி ட்ரேஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பீகாக் இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்கு, அதுக்கு அடுத்த பீகாக் இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்கு. இப்படிதான் இருக்கணும். பேப்பரை திருப்பி போட்டு ட்ரேஸ் எடுக்கணும். இதுக்கு அடுத்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சென்டர்ல ஒரு சக்கரி வச்சு சுகர் பீடு, சில்வர் பீடு தான் இதுல யூஸ் பண்ணோம். ஏன்னா அவங்களுடைய சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் பேஸ், அதனால சில்வர் பீடு தான் இதுல யூஸ் பண்ணிருக்கிறது எல்லாமே. சுகர் பீடு நாங்க அவ்வளவா போல. சில்வர் பீட்ல சில்வர் சுகர் பீட்ல ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு அடுத்து செயின் ஸ்டோன் இதையே தான் திருப்பி நம்ம ரிப்பீட்டடா பண்ணோம். மேல இருக்க அந்த ரவுண்ட் போர்ஷனுக்கு கீழே இருக்க ரவுண்ட் போர்ஷன் ஒரு ஜம்கி இருந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு ஷேப் பிளான் பண்ணியிருந்தோம். அதனால சென்டர்ல ஒரு சக்கரி வச்சுட்டு சுத்தி சுகர் பீடு, சில்வர் கலர் சுகர் பீடு, அதுக்கு அடுத்து காட்டா ஸ்டிச் செயின் ஸ்டோன்ல போட ஆரம்பிச்சாச்சு. இது மாதிரி ஃபுல்லா காட்டா ஸ்டிச் போட்டு பினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கரெக்டா அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி செயின் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணுங்க. அதுக்கடுத்து மறுபடியும் 2 லேயர் சுகர் பீடு, ஒரு லேயர் கரெக்டா அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி பண்ணியாச்சு. இன்னொரு லேயர் வந்து கொஞ்சம் பெருசா பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஸ்டார்டிங் பாயிண்டும் எண்டிங் பாயிண்டும் தான் அந்த ரவுண்டோட கனெக்ட் ஆயிருக்கும். அதுக்கு அடுத்து இருக்கலாம் கொஞ்சம் பெருசா போற மாதிரி நாங்க கொண்டு வந்தோம். பாக்குறதுக்கு ஒரு தோடு மாதிரி ஒரு போர்ஷன் தெரியணும்னு. இதுக்கு அடுத்து இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம நார்மலா எப்பயும் போல காட்டா ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காட்டா ஸ்டிச்ல நான் 3 வெரைட்டிஸ் சொல்லி கொடுத்துருப்பேன். இதுல நம்ம யூஸ் பண்றது பட்டன் கோல் ஸ்டிச். மோஸ்ட்லி காட்டா ஸ்டிச்சுக்கு நாங்க ஃபில் பண்றது பட்டன் கோல் டைப்ல இருக்கிறது தான். அதை வச்சுதான் இதையும் நாங்க ஃபில் பண்ணோம். இது மாதிரி இதை ஃபுல்லா முடிச்சாச்சு. பாத்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லா இல்ல, அந்த ரவுண்ட் மேல் போர்ஷனை விட்டுட்டு இந்த சைடு தான் நம்ம முடிச்சிருக்கோம். இதுக்கு அடுத்து மறுபடியும் சுகர் பீடு. இதுல யூஸ் பண்ணிருக்கிறது ப்ரீஷோ, அந்த பிராண்ட் தான் யூஸ் பண்றோம். மோஸ்ட்லி நாங்க ப்ரீஷோ தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ரேரா தான் ஏ ஸ்டார் போவோம். இது மாதிரி சுத்தி சுகர் பீடை வச்சு கண்டினியூவா ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ ஓரளவு உங்களுக்கு அந்த ஷேப் வந்து எடுத்து காமிச்சிரும். ஓகே, இப்போ இந்த இதுக்கு மேல ஒரு 3mm பீடு, ஒரு சுகர் பீடு, 3mm பீடு சுகர் பீடு அப்படி வைங்க. எங்க கிட்ட 3mm பீடு இல்ல, அதனால நாங்க 4mm பீடு போனோம். எங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் 3mm பீடு இல்லாம 4mm 2mm தான் இந்த பிளவுஸ் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு கிடைச்சது. அதனால இதுல யூஸ் பண்ணிருக்கிறது எல்லாமே 2mm 4mm தான் யூஸ் பண்ணிருப்போம். இதுக்கு முன்னாடி இதே பிளவுஸ் நாங்க செஞ்சிருக்கோம் ஒரு பிங்க் கலர் காப்பர் பேஸ்ல. அதுவும் நான் லாஸ்டா உங்களுக்கு போட்டோ அட்டாச் பண்றேன் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு அடுத்து நாங்க கொடுத்துருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4mm ஒரு சுகர் பீடு, ஒரு 4mm ஒரு சுகர் பீடு. இதை இந்த மாதிரி ஷேப்ல கொடுத்துட்டு வரோம். இது பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. பாக்குறதுக்கு ஒரு தோடு மாதிரி ஒரு கம்மல் இருந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு லுக்கை கொடுத்துருந்தது. கண்டிப்பா இந்த டிசைன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ட்ரெண்டிங்கா எங்க கிட்ட நல்ல மூவிங்ல இருக்கிற டிசைனு. இது மாதிரி இந்த ரவுண்டை நம்ம ஃபுல்லா ஃபில் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இதனுடைய இந்த சென்டர்ல ப்ளூ கலர் கேப் இருக்குல்ல, அந்த இடத்த ஒரு எம்போஸ்ட் லுக்கா நம்ம கொண்டு வரலாம். அதுக்கு முன்னாடி கீழே இருக்க பார்டர் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். எதுக்காக எப்பயுமே பார்டர் போட்டுட்டு டிசைன் போடுவோம், இதுக்கு மட்டும் டிசைன் போட்டுட்டு அதுக்கு அடுத்து அந்த செயின் ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா இந்த கர்வ் போர்ஷனுக்காக மட்டும்தான். ஏன்னா டைரக்டா நீங்க ஃபர்ஸ்டே செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கர்வ் கரெக்டா நமக்கு தெரியாது. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டிசைன் போட்டுட்டு அதுக்கு அடுத்து 3 லேயர்ஸ் சரி 2 லேயர்ஸ் சில்க் த்ரெட் அப்படின்னு நம்ம எப்பயும் ஒர்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த கான்செப்டை ஒர்க் பண்றது. இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா சில்க் த்ரெட் ஒர்க் பண்ணிட்டு தான் ஜரி ஒர்க் பண்ணுவோம். அப்படியே கீழ இருந்து மேல அப்படித்தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா, இது மாதிரி ஃபுல்லா முடிச்சாச்சு. இது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு லேயர் சுகர் பீடு. இதுல கொடுத்துருக்கிறது எல்லாமே ஏற்கனவே சொன்ன மாதிரி சில்வர் பீடு தான் யூஸ் பண்ணிருக்கோம்.
இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த கம்மலுக்கு அந்த சென்டர் மோட்டிவ் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி நம்ம எண்ணாட் போட்டு முடிச்சிடணும். அதுக்கு அடுத்து மறுபடியும் புதுசா அதுக்கு அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். கண்டினியூவா நம்ம பண்ண முடியாது. எப்பயுமே ஸ்லீவுக்கு கண்டினியூவா பண்ணுவோம், இதுக்கு பண்ண முடியாது. ஏன்னா சென்டர்ல கர்வ் போர்ஷன் இருக்கிறதுனால. இது மாதிரிதான் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஹாஃப் ஃபுல்லா முடிக்கணும், அதுக்கு அடுத்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா முடிக்கணும். ஓகேங்களா? கீழே கொடுத்த சேம் அதே இது மேலையும் ஒரு பார்டர் மாதிரி கொடுக்குறோம். இந்த 2 லைனுக்கு நடுவுல நம்ம செக்குடு பேட்டர்ன் போட போறோம். இப்ப இது கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பைப்பிங் கார்டு, பைப்பிங் த்ரெட் இருக்கு பாத்தீங்களா, அந்த இதை எம்போஸ்டு லுக்குக்காக நம்ம கொடுக்குறோம். இந்த இதெல்லாம் நாங்க நார்மலா யூஸ் பண்ற அதே சில்க் த்ரெட்டை வச்சு ஜிக்ஸாக் போடுறோம். இதுக்கு பதிலாக நீங்க ஷூயிங் த்ரெட், நரம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். த்ரெட்டை எதுக்கு மாத்திக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே கண்டினியூவா நாங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணி கட் பண்றோம். அதுக்கடுத்து அந்த சைடு மறுபடியும் நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ப்ராசஸை மறந்துடாதீங்க. ஓகே, இது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நம்ம கிராஸ் லோடிங் கொடுக்க போறோம். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே எம்போஸ்டு த்ரெட் லோடிங், பேடல் லோடிங் அப்படின்னு நம்ம கோர்ஸ்ல படிச்சிருக்கோம் இல்லைங்களா, சேம் அதே ஸ்டிச் தான் இதுல நம்ம பண்றோம். ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம ஏற்கனவே கிளாஸஸ்ல போட்ட சேம் அதே இதுதான், ஸ்ட்ரெயிட் லைன் போடுறோம். நல்லா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சில்க் த்ரெட்டை ஒட்டி நாங்க பைப்பிங் த்ரெட் ஒட்டல, கொஞ்சம் கேப் விட்டு தான் ஒட்டியிருக்கோம். எதுக்காகனா அப்பதான் உங்களுக்கு அந்த குட்டி லாக் போட்டு டர்ன் பண்றது கரெக்டா இருக்கும். நீங்க சில்க் த்ரெட்டை ஒட்டியே ஒட்டினீங்க அப்படின்னா அவுட்புட் கண்டிப்பா பினிஷிங் கரெக்டா வராது. அதனால அந்த சுகர் பீடை ஒட்டி ஒட்டாம கொஞ்சம் கேப் விட்டு தான் நம்ம பைப்பிங் த்ரெட்டை ஒட்டணும். அந்த டிப்ஸை இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரி இது ஃபுல்லா முடிச்சாச்சு. இது முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் மேல ஒரு லேயர் சுகர் பீடு கொடுத்துருங்க. இது மாதிரி கண்டினியூவா போட்டுட்டே வாங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பீட் ஸ்டெம் ஸ்டிச் அப்படின்னு ஒரு கிளாஸ் படிச்சிருக்கோம் இல்லைங்களா, கிராஸ் லோடிங், பீட்ஸை கிராஸா லோட் பண்றோம். இந்த இதுல கொடுத்தோம். இது பாக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ரிச் லுக் கொடுத்தது. அதனால இந்த லோடிங்கை நாங்க இதுல யூஸ் பண்ணிருக்கோம். மோஸ்ட்லி ஹெவியா ஒரு லுக்கு காட்டுறதுக்கு இந்த ஸ்டிச்சை நாங்க எல்லா பிளவுசஸ்லயும் யூஸ் பண்ணிடுவோம். நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஒரு 4 பீடை கிராஸா நம்ம லோட் பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டா இல்லாம. இது முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் சுகர் பீட்ல ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் நம்ம போட்டுடலாம். இதோ இது மாதிரி கீழே இருக்க பார்டரை ஃபுல்லா ஃபில் பண்ணுங்க. இப்போ இந்த கீழே என்ன பார்டர் போட்டோமோ சேம் அப்படியே அந்த மேல பார்டரும் போட போறோம். இது ரெண்டுக்கும் நடுவுல நம்ம என்ன பண்ண போறோம், என்ன போட போறோம், செக்குடு பேட்டர்ன் போட போறோம். ஓகேங்களா? செக்குடு பேட்டர்ன் நாங்க தனியா வரைஞ்சு வச்சுட்டு இதுக்கு நடுவுல அதை நாங்க பிளேஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு இது கேட்கறாங்க. ஒரு சில பேர் செக்குடு பேட்டர்ன் கேட்கறாங்க, ஒரு சில பேர் அந்த இடத்துல வாட்டர் ஃபில்லிங் போட்டு கேட்கறாங்க. அதனால அந்த இடத்த மட்டும் நாங்க ஸ்டாண்டர்டா ஒரு பேட்டர்ன் போட்டு வச்சிருக்கோம், அதுல நாங்க ஃபில் பண்ணல. கஸ்டமர் என்ன கேட்கறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த குட்டி இடத்த மட்டும் நாங்க டிராப் பண்ணிட்டு அதுல போட்டு ட்ரேசிங் பவுடர் வச்சு அப்ளை பண்ணிடுறோம். இதுதான் நாங்க பண்ற ப்ராசஸ். எப்பவுமே நல்லா மூவிங்கா இருக்கிறத நாங்க ஏற்கனவே போட்டு வச்சிருவோம் ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டுக்கு. அதுக்கடுத்து கஸ்டமர் கொடுக்குற அளவுக்கு ஏற்ற மாதிரி அதை நாங்களே கொஞ்சம் ஆல்டர் பண்ணி ஒர்க் பண்ணிப்போம். இந்த இதுல கூட நாங்க ஏற்கனவே போட்ட பேட்டர்ன் இவங்களோட சைஸுக்கு பெருசா இருந்தது. அதனால நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த மேல நீங்க பார்க்கும்போது தெரியும், அந்த மயில சுத்தி கொடி டிசைன் மாதிரி வரும். அந்த கொடி டிசைனை நாங்க கொஞ்சம் நெருக்கமா உள்ள தள்ளி போட்டுக்கிட்டோம். அப்ப ஸ்லீவ் அவங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சு. நல்லா உங்ககிட்ட ஒரு பேட்டர்ன் மூவிங்கா இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு தடவையுமே அதுக்காக உட்காந்து ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருக்காதீங்க, ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸ்டாண்டர்டா ஒரு மெஷர்மெண்ட் போட்டு வச்சிருங்க. ஒரு 36 பாடிக்கு செட் ஆகுற மாதிரி அதையே நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம். பேசிட்டே இருக்கும் போது இந்த இதெல்லாம் உங்களுக்கு ப்ராசஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுகர் பீட ஜஸ்ட் அந்த செக்குடுக்கு ஏற்ற மாதிரி செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். அதனுடைய சென்டர்ல ஒரு சுகர் பீடு, ஒரு 4 mm பீடு, ஒரு சுகர் பீடு, ஒரு 4 mm பீடு, இப்படி வச்சு இதை முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து மேல இருக்க அந்த ஆர்ச்சை ஸ்டார்ட் பண்ணலாம். மேல இருக்க ஆர்ச் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இது சுகர் பீடு. கர்தானா வந்து ஒரு கிளாஸி லுக்கு கொடுக்கும். கர்தானா வச்சுதான் ஃபில் பண்ண போறோம். யூஸ் பண்ணியிருக்க கர்தானா பொடி கர்தானா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கர்தானாங்கிறது நார்மல் டியூப் பீடு தான். அதனுடைய சைஸ் தான் வேறையாக இருக்கும். ரொம்ப சின்னதாக இருக்கிறது கர்தானான்னு சொல்லுவோம். அதை விட பெருசாக இருக்கிறது டியூபு, அதுக்கு மேலே பெருசாக இருக்கிறது ரூலர் பீடு. அதனுடைய இன்ச்சஸ் வச்சு நம்ம சொல்லுவோம், சென்டிமீட்டர் வச்சு. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே பொடி கர்தானா, அதுக்கடுத்து சுகர் பீடு. இதைத்தான் யூஸ் பண்ணி இந்த ப்ளவுஸஸ்க்கு இந்த ஆர்ச் போர்ஷன் ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பீடை வச்சு ஃபில் பண்ணுறோம்.
இல்லை கர்வ் மட்டும்தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த கர்வ் ஷேப்பில் மட்டும் ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக் வச்சுட்டு டர்ன் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பீட்ஸ் ட்ரிப்ஸ் அண்ட் டிக்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோலேயே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் கிளாஸ்லேயே. சேம் அதே ப்ராசஸ் தான். இதில் வந்து சுகர் பீடு போட்டதுக்கப்புறம் ஒரு 4 mm ஒரு 2 mm 4 mm 2 mm அப்படி நீங்கள் போடலாம். இல்லைனா 4 mm சுகர் பீடு அப்படின்னு கூட அந்த சீக்வன்ஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இந்த இது போட்டு முடிச்சாச்சு செகண்டு. இப்போ தேர்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் பீடு. இப்போ பார்க்கும்போது அது உங்களுக்கு கொஞ்சம் ப்ராடாக தெரியும். இதுதான் இதில் கான்செப்ட். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதில் நீங்கள் எதுனாலும் பண்ணிக்கலாம். நம்ம பார்டர் ஒர்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, சேம் பார்டரை கூட இதில் ரிப்ளிகேட் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். நாங்கள் ஏன் அதை ரிப்ளிகேட் பண்ணல அப்படின்னா, பார்டரில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், த்ரெட் லோடிங் கொடுத்துருப்போம், அதாவது பேடர் லோடிங். இந்த கர்வ் போர்ஷனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும். ஏற்கனவே நம்ம ஜர்தோசி ப்ளவுஸில் நான் சொல்லி காமிச்சிருப்பேன் பாருங்கள். ஓகே, அவ்வளோ தூரம் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம், வேகமாக இந்த ப்ளவுஸை முடிச்சிடலாம் அப்படின்னு நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பீட்ஸ் போயிட்டோம். கஸ்டமர் கேட்டதும் எங்களுக்கு ஒரு பட்ஜெட் சொல்லி இந்த பட்ஜெட்குள்ளே தான் பண்ணுங்கள், கொஞ்சம் கிராண்ட் லுக்காக பண்ணுங்கள், சில்வர் கலர் ரொம்ப பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு நாங்கள் இதுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகாக இருக்குது. கட் பீடு முடிச்சுட்டு மறுபடியும் சுகர் பீடு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்டரில் கொடுத்த சேம் அதே இது இந்த ஆர்ச்சுக்கும் அதுவும் நல்லாயிருக்கும். இந்த இது முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் கட் பீடு. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு போட்டிருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 inch கிட்டே இருக்கும் இதனுடைய அகலம், அந்த ஆர்ச்சோட அகலம். அதுக்கேற்ற மாதிரி சுகர் பீடு, கர்தானா, அந்த 4 mm பீடு, 2 mm பீடு, இதை வச்சு ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ண போகிறோம். லாஸ்ட் லேயர் எப்பயும் போல் ஜரியில் அவுட்லைன் கொடுக்கணும். இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுங்க. தொடர்ந்து ஒரே பேட்டர்னை 2 தடவை ரிப்பீட் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சுகர் பீடு போட்டீங்க ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்னா செகண்ட் லைனும் சுகர் பீடு போடக்கூடாது, அப்போ அது நல்லா இருக்காது. ஸோ நம்மக்கிட்ட இவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குல்ல, அதில் ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி போடுங்க. சுகர் பீடு, 4 mm சுகர் பீடு, கர்தானா, அப்படி ஒவ்வொரு இதாக மாற்றி மாற்றி போடுங்க. அப்போ உங்களுக்கு அது நல்ல லுக் கொடுக்கும். இப்போ பாருங்க, இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ அந்த மயிலோட தோகைக்கு இது என்ன நூல் அப்படின்னா, நாங்கள் காட்டை பிடிச்சி இழுத்து கட்டுறதுக்கு ஒரு நூல் யூஸ் பண்ணுவோம், வின்சி த்ரெட் அப்படின்னு. அந்த த்ரெட்டை தான் நாங்கள் இது பண்ணோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா பைப்பிங் த்ரெட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பைப்பிங் த்ரெட்டு இன்னும் கூட மொத்தமாக தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வின்சி த்ரெட்டு ரொம்ப ஒல்லியாக இருக்கும். நாங்கள் ஒரு 3-4 ஸ்டான்ஸாவை சேர்த்து இதில் நாங்கள் யூஸ் பண்ணோம். இப்போ இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா பைப்பிங் த்ரெட்டை சிக்ஸாக் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒரு தேவைக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு எவ்வளோ தூரம் எம்போஸ்டு லுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த த்ரெட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம கிளாஸில் கூட நான் சொல்லி கொடுத்துருப்பேன், மேக்ரம் கார்டு கூட இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். வேற ஒரு த்ரெட் நான் சொல்லியிருப்பேன், அதை கூட யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கர்வ்க்கு ஜிக்ஸாக் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கர்வ் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யறோம், கிராஸ் லோடிங் நம்ம கொடுத்துட்டு வரோம். ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு த்ரெட் ஒட்டிருக்கீங்க அப்படின்னா அதை ஒட்டியே கிராஸ் லோடிங் எடுத்து லாக் போடாதீங்க. அதுல இருந்து ஒரு புள்ளி கேப் வச்சுக்கோங்க, அதுலதான் நீங்க லாக் போட்டு டர்ன் பண்ணணும் அப்படின்னு. அப்பதான் உங்களுக்கு ஃபினிஷிங் பக்காவா வரும். ஸோ இது மாதிரி அதனுடைய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கிராஸ் லோடிங் போட்டுட்டு வாங்க. இதெல்லாம் நம்ம ஷேப்லேயே பார்த்துருப்போம் நம்மளுடைய அட்வான்ஸ் லெவல் கிளாஸஸ்ல. எப்படி ஒரு மாங்காய் ஷேப் கொண்டு வர்றது, ரவுண்ட் எப்படி கொண்டு வர்றது, பா ஷேப் எப்படி கொண்டு வர்றது, எல்லா ஷேப்பும் நம்ம பார்த்துருக்கோம். சேம் அதே தான் இதில் நம்ம யூஸ் பண்றோம். எம்போஸ்டு பேடல் லோடிங் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சேம் அதே கான்செப்ட் தான் இதுல. இது ஃபுல்லா முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து இதை சுத்தி வந்து 4 mm பீடு வச்சு அவுட்லைன் கொடுத்தாச்சு. எப்பவுமே த்ரெட் லோடிங் கொடுக்குறோம் அப்படின்னா, பிளாட் லோடிங் கொடுக்குறீங்க, எப்பெல்லாம் அவுட்லைன்ல லாக் வருது, குட்டி குட்டி லாக் வருது அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஃபினிஷிங் வர்றதுக்காக அவுட்லைன் செயின் ஸ்டிச் போடணும், இல்லைன்னா பீட்ஸ் போடணும். இந்த இதில் நம்ம 4 mm பீடு போடுறோம். அதுக்கடுத்து என்ன பண்றோம், சுகர் பீடை கொடுத்துட்டு வரோம். கர்வ் ஷேப்ல தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா ஒர்க் பண்ணணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்வ் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி பீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இதுக்கடுத்து கீழே கால் போர்ஷன் இதெல்லாம் நம்ம ட்ரேஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யறோம், சுகர் பீடை வச்சு லைன்ஸ் போடுறோம். அதனுடைய சென்டர் போர்ஷனுக்கு நீங்க சுகர் பீட் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த காலுக்குள்ள ஃபில் பண்ண. அப்படி இல்லை அப்படின்னா கர்தானா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் பீடை வச்சு இதை நாங்க முடிச்சிட்டோம். ஓகேயா? இப்ப இதனுடைய லுக் இது மாதிரி தான் வந்திருந்தது. ஓகே, முடிஞ்சு. இதே மாதிரி மேல இருக்கிறதும், மேல இருக்கிறதுல சுகர் பீட்ல அவுட்லைன் செயின் ஸ்டிச் போடுறோம். இது மாதிரி அந்த கர்வுக்கும் அந்த ஷார்ப் ரொம்ப முக்கியம். அந்த ஷார்ப்புக்கு ஏற்ற மாதிரி சுகர் பீட்ல செயின் ஸ்டிச் போட்டுட்டே வாங்க. இது ஃபுல்லா முடிச்சாச்சு. கரெக்டா அந்த ஷார்ப்ல மட்டும் கரெக்டா முடிச்சிருங்க.
ஓகே, இது முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து என்ன செஞ்சோம் அப்படின்னா காட்டா ஸ்டிச். செயின் ஸ்டோன் இருக்கு பாத்தீங்களா, செயின் ஸ்டோன் யூஸ் பண்ணி காட்டா ஸ்டிச் அதை சுத்தி. இதுக்கு இதுதான் போடணும்னு கிடையாது. இதுக்கு பதிலாக நீங்க என்ன செஞ்சுக்கலாம், அந்த 4mm பீடுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏத்த மாதிரி, உங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கு ஏத்த மாதிரி. இதுதான் அவுட்புட். ஆனா இதுக்கு நீங்க எதுனாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் சில்வர் பீட் யூஸ் பண்ணியிருக்க இடத்துல நீங்க காப்பர் யூஸ் பண்ணா எதுனாலும் அதுக்கு ஏத்த மாதிரி ஆல்டர் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா தெரியும், காட்டா ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் இந்த கர்வ்ல இருந்து மேல கொண்டு போயிட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஏன்னா அந்த இடத்துல டேர்னிங் வருது, ஷார்ப் போர்ஷன் வருது. கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கடுத்து மேல மறுபடியும் சென்டர் போர்ஷன்ல இருந்து கீழே ஒர்க் பண்றோம். காட்டா ஸ்டிச் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுகர் பீட் அப்படின்னா நம்ம டேரக்டா ஆப்போசிட்ல லாக் வச்சுட்டு திரும்பிடலாம். ஆனா செயின் ஸ்டோன்ல அப்படி பண்ண முடியாது. அந்த ஷார்ப் போர்ஷன் வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸாக்டா நம்ம கட் பண்ணிடணும். அதுக்கடுத்து மறுபடியும் விட்ட இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் சுத்தி சுகர் பீட்ல செயின் ஸ்டிச் இது மாதிரி கொடுத்தோம். இதனுடைய லுக் அழகா வந்துடும். நாங்க என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ரிமைனிங் பிளேசஸ்ல வாட்டர் ஃபில்லிங் போடலாம் அப்படின்னு. சாரி எப்படின்னா ஒரு டார்க் ப்ளூ கலர் அங்கங்க இருக்கு. அது வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன்ல இருக்கு. அதனாலதான் ஸ்கை ப்ளூ கலரா நாங்க சென்டர்ல கொடுத்துருக்கோம். ப்ளூ கலர் அவங்க பிளவுஸா கொடுத்துருந்தாங்க. இது வந்து சாரியில வந்த ரன்னிங் பிளவுசஸ் தான். இதுக்கடுத்து என்ன பண்ணிருக்கோம், அந்த பீகாக்கோட ஷேப்புக்கு ஏத்த மாதிரி அதுல என்னென்ன குட்டி குட்டி நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது வந்து இருந்தது இல்லைங்களா, அந்த குட்டி குட்டி இடங்க எல்லாமே வந்து சுகர் பீடை வச்சு அவுட்லைன் போடுறோம். இது வந்து ஏதாவது பேட்டர்ன் ஷீட் இருக்கா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஓன் டிராயிங்ல பண்ணதுதான் சிஸ்டர். இதுக்கு நம்ம கிளாஸஸ் எடுக்கிறோம், ஆரி ட்ரேசிங் அண்ட் ஸ்கெட்சிங். உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதுல நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் சென்டர்ல ஒரு ராணி இமேஜ் ஒர்க் பண்றதுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லைங்களா, சேம் அதே பேட்டர்ன்ல தான் சென்டர்ல இதுல ஆர்ச்சுக்குள்ள பீகாக் வச்சிருக்கோம். அவ்வளவுதான். இதை சுத்தி நம்ம கொடி டிசைன் ட்ரேஸ் பண்ண சொல்லி கொடுத்தோம் இல்லைங்களா, அதே மாதிரிதான், சேம் அதே கான்செப்ட்ல தான் இதுலயும் கொடி டிசைன் ஒரு பக்கம் போட்டுட்டு இன்னொரு சைடு மிரர் ட்ரேசிங் எடுத்திருக்கோம். இதெல்லாம் நம்ம ஆரி ட்ரேசிங் அண்ட் ஸ்கெட்சிங் கிளாஸ்ல பார்த்ததே தான். ஓகேங்களா? இப்போ இது ஓரளவு இந்த பீகாக் முடிஞ்சு. இதுக்கு அவுட்லைன் வந்து ஜரியில செயின் ஸ்டிச் போடுறேன். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ராயல் லுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம பீட்ஸா ஒர்க் பண்ணதை அதோட விட்டுறாம கண்டிப்பா அதை சுத்தி வந்து செயின் ஸ்டிச் போட்டுருங்க. அது இன்னும் கூட நல்ல லுக்கு கொடுக்கும். இதுக்கடுத்து ஓரளவு பீகாக் ரெடி ஆயிடுச்சு. இதனுடைய தோகை போர்ஷனுக்கு நம்ம என்ன செய்யறோம், ஜரியில அவுட்லைன் கொடுக்குறோம். இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, இதுக்குள்ள நான் லோடிங் கொடுக்க போறேன். என்ன லோடிங் கொடுக்க போறேன் அப்படின்னா, ஒரு இதுல வந்து பீட்ஸ் லோடிங் கொடுக்கலாம், இன்னொரு இதுல கர்தானா லோடிங் கொடுக்கலாம் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். அதுக்காக நீங்க கேட்கலாம், ஏன் இதை நாங்க லோடிங் கொடுத்துட்டு அவுட்லைன் கொடுக்கலாமே, அவுட்லைன் கொடுத்துட்டு தான் லோடிங் கொடுக்கணுமா அப்படின்னு. நீங்க ரெண்டுமே பண்ணலாம். ஆனா எங்களுக்கு எது பெஸ்ட்ன்னு தோணுது அப்படின்னா, லோடிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டே அவுட்லைன் கொடுத்துட்டோம், இதுக்குள்ளதான் நம்ம லோடிங் கொடுக்கணும், நமக்கு ஒரு மைண்ட்ல செட் ஆயிடும். ஃபினிஷிங் வந்து எங்களுக்கு ப்ராப்பரா வருது. அதனால ஃபர்ஸ்டே என்ன செய்யறோம், எந்த இடத்துல எல்லாம் நாங்க லோடிங் கொடுக்கணுமோ அந்த இடத்துல எல்லாம் ஃபர்ஸ்ட் அவுட்லைன் போட்டுறோம். இந்த மூக்கு போர்ஷனுக்கு ஜர்தோசி லோடிங் கொடுக்க போறோம். இதுக்கு மேல அந்த தொங்குது பாத்தீங்களா, அங்கங்க பெல்ட்ஸ் மாதிரி, இந்த இடத்துல அந்த இடத்துலயும் நாங்க என்ன செய்ய போறோம், இது மாதிரி த்ரெட்டை வச்சு லோடிங் கொடுத்துட்டு பீட்ஸை வச்சு ஃபில் பண்ண போறோம். இந்த மயிலோட அந்த கொண்ட போர்ஷனுக்கு த்ரெட் லோடிங் கொடுக்குறோம். இதுக்காக ஃபஸ்ட்டு வி ஷேப்பில் த்ரெட்டை ஒர்க் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து சென்டர் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, சென்டர் போர்ஷனை கட் பண்ணி மறுபடியும் இது மாதிரி ஒர்க் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி எம்போஸ்டு பேடல் லோடிங் கொடுத்தாச்சு. இதுக்கடுத்து அந்த பெல் போர்ஷனை ஒர்க் பண்ணலாம். ஏற்கனவே சொன்னது தான், ஒரு இதில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா அவுட்லைன் கொடுத்துட்டு கொடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், எல்லாத்துக்கும் இது மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்றோம் செயின் ஸ்டிச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பைப்பிங் த்ரெட்டை ஜிக்ஸாக்காக அது சென்டர் போர்ஷனில் மட்டும் ஃபில் பண்ணுறோம். அதுக்கடுத்து மறுபடியும் லோடிங் கொடுக்குறோம். இதுதான் இதில் நாங்கள் பண்ணது. உங்களுக்கு பார்த்தாலே அதனுடைய கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். அவுட்லைன் நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லேயே, அந்த இதில் தான் உங்களுக்கு கரெக்டாக குட்டி லாக் வச்சு டர்ன் பண்ணணும், க்ராஸாக கொண்டு வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஃபினிஷிங் உங்களுக்கு கரெக்டாக வரும். இது மாதிரி எல்லா இதுவும் முடிச்சதுக்கப்புறம் நல்ல குட்டி குட்டியாக லாக் இருக்கும். அதை கவர் பண்ணுறதுக்காக சுகர் பீடில் அவுட்லைன் மறுபடியும் போடுறோம். ஓகேங்களா? இது மாதிரி இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் பெல்லோட மேல் போர்ஷன் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது மாதிரி எல்லா இதுக்குமே போட்டுடலாம்.
இது மாதிரி எல்லா இதுக்கும் போட்டாச்சு. இதனுடைய இப்போ மேல் போர்ஷன் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜர்தோசி லோடிங் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஜர்தோசி லோடிங் அப்படிங்கும்போது கொஞ்சம் எம்போஸ்டாக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். அதனால் என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி சென்டரில் ஒரு லாங் ஜர்தோசியை கனெக்ட் பண்ணிக்கிறோம். லாங் ஜர்தோசியில் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறோம். லைட் எம்போஸ்டு இருந்தால் போதும், அதனால் ஜர்தோசி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நல்ல எம்போஸ்டு வேணும் அப்படின்னா கர்தானா யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் லைட் எம்போஸ்டுக்கு இது கொடுத்துருக்கோம். ஜர்தோசியில் செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இது மாதிரி க்ராஸாக ஜர்தோசியை லோட் பண்ணுறோம். இது மாதிரி லோடிங் பண்ணும்போதெல்லாம் ஃபஸ்ட்டே அவுட்லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கடுத்து லோடிங் பண்ணுங்கள். ரொம்ப உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். இது மாதிரி எல்லா இதையுமே நம்ம ஃபில் பண்ணுறோம். அதுக்கடுத்து அந்த மூக்கு போர்ஷனாக அதனுடைய அழகு அந்த இதுலேயும் இதே மாதிரி அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி ஜர்தோசியில் செயின் ஸ்டிச் போடுங்க. ஜர்தோசியில் செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா க்ராஸ் லோடிங் கொடுங்க. ஓகேங்களா? இது மாதிரி அவுட்லைன் போட்டுட்டு போடும்போது உங்களுக்கு கரெக்டாக அதுக்குள்ளே தான் நமக்கு முடிக்கணும் அப்படின்னு தெரியும். இது மாதிரி இதை ஃபுல்லாக முடிச்சுருங்க. ஓகே, இதுக்கு அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த பெல் போர்ஷனுக்கு மேலே அந்த லைன்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதில் இது மாதிரி ஒரு 4 mm பீடு, ஒரு 2 mm பீடு, இதை நம்ம வரிசையாக கொடுக்கலாம். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த லைன்ஸ் மாதிரி மேலேருந்து அந்த மணி தொங்குற மாதிரி இருக்கும். அந்த லுக்குக்காக நம்ம இப்படி கொடுக்குறோம். இதுக்கடுத்து அந்த மணி போர்ஷனுக்கு கீழே ஒரு 4 mm பீடு, ஒரு சுகர் பீடு, ஒரு 4 mm பீடு, ஒரு சுகர் பீடு. எப்படி நம்ம அந்த கம்மல் போர்ஷன் சென்டரில் ரவுண்டாக சுற்றி கொடுத்தோம், சேம் அதே மாதிரி இதுலேயும் நம்ம கொடுக்குறோம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது ஃபுல்லாக கொடுத்துடலாம். கொடுத்து முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு இதுலேயும் ஜர்தோசி லோடிங் கொடுக்க போகிறோம். ஒரு இதில் ஜர்தோசி லோடிங், அடுத்த இதில் கர்தானா லோடிங், இப்படி மாற்றி மாற்றி கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்க போகிறோம். ஒன்று விட்டு ஒன்று ஜர்தோசி லோடிங் கொடுக்குறோம். இதுக்கு எப்பயும் போல் அதனுடைய மூக்கில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு லாங் ஜர்தோசியை கீழே கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து க்ராஸாக ஜர்தோசி லோடிங் கொடுத்தோம். சேம் அதே ப்ராசஸ் தான் இதுலேயும் பண்ணுறோம். இதே மாதிரி ஒன்று விட்டு ஒன்று எல்லாத்துலேயுமே ஜர்தோசி லோடிங் நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா? இது மாதிரி எல்லா இதுலேயும் கொடுத்தாச்சு. இப்போ இந்த கீழ் போர்ஷன் இருக்குல்ல, இந்த கீழ் போர்ஷன்லேயும் ஜர்தோசி லோடிங் தான் கொடுக்குறோம். ஏன்னா பக்கத்தில் கால் வந்து பீடு ஒர்க் பண்ணியாச்சு, இதுலேயும் பீடு போட்டால் கொஞ்சம் ரொம்ப கொசன்னு தெரியுமோ அப்படின்னு இந்த இடத்துல நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த ரெக்க போர்ஷன் கொஞ்சம் இந்த இடத்துல வருது, அந்த கான்செப்ட் தான் நாங்கள் யோசித்தோம். அதனால் அதில் ஜர்தோசி பண்ணியிருக்கிறதுனால இந்த இடத்துலையும் ஜர்தோசி வச்சு லோடிங் பண்ணிடலாம் அப்படின்றதுனால ஜர்தோசியை வச்சு சேம் அதே மாதிரி லோடிங் கொடுத்தாச்சு. இதை நம்ம கண்டினியூவாக பண்ண முடியாது, இது 3 பங்காக இருக்குது. அதனால் 3 இது தனித்தனியாக தான் நம்ம ஒர்க் பண்ணணும். அதனுடைய முடிகிற இடம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஜர்தோசி லோடிங் முடிஞ்சதுக்கப்புறம் கர்தானா வந்து ஒரு 2 லைன் க்ராஸாக லோடிங் கொடுக்கும்போது எங்களுக்கு அந்த இடம் ஃபில் ஆகிடுச்சு. இது மாதிரி எல்லா இடத்துலையுமே கர்தானா வச்சு லோடிங் கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இது மாதிரி எல்லா இடத்துலையுமே கர்தானா லோடிங் கொடுத்து அதை ஃபில் பண்ணிடுங்க. இது மாதிரி எல்லா இதுலேயும் முடித்ததுக்கப்புறம் இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அங்கங்கே மோட்டிஃப் வைக்க போகிறோம். சென்டரில் ஒரு சக்கரியை வச்சாச்சு. நீங்கள் டேரெக்டாக ஸ்டோனை வச்சிங்கன்னா அது விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு சக்கரி வச்சுட்டு சக்கரான் பேஸ் வச்சுட்டு அதுக்கடுத்து ஸ்டோன் விட்டுங்க. இதுக்கடுத்து அங்கங்கே இது மாதிரி புட்டாஸ் ஒரு சென்டரில் ஒரு 4 mm பீடு, சுற்றி ஒரு 4-5 4 mm பீடு வைக்கும்போது உங்களுக்கு ஒரு ரவுண்ட் புட்டா கிடைக்கும். இது மாதிரி ஒரு 4-5 புட்டாஸ் அங்கங்கே வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு வாட்டர் ஃபில்லிங் போடும்போது கொஞ்சம் குறையும் ஒர்க்கு. அதனால் இப்படி நாங்கள் புட்டாஸ் வச்சுருக்கோம். இதுக்கடுத்து அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச்சு ஜரியில். ஓகேங்களா? இது மாதிரி ஜரியில் அவுட்லைன் செயின் ஸ்டிச் போட்டுருங்க. இதுக்கடுத்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ஃபில்லிங் போட்டு ஃபில் பண்ணிடாச்சு. இது மோஸ்ட்லி இது ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ஃபில்லிங் போடுறோம். குட்டி குட்டியாக போடுங்க. இது ஃபுல்லாக போட்டு முடித்ததுக்கப்புறம் அதில் இருக்க கொடி டிசைன் எல்லாமே சுகர் பீடை வச்சு செயின் ஸ்டிச் கண்டினியூ செயின் ஸ்டிச் போட்டு வரோம். இது மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே இந்த கொடி மாதிரி வர்றதுக்கு இதே மாதிரி தான் சுகர் பீடை வச்சு ஒர்க் பண்ணுறோம். இது ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை ஒட்டி ஒரு பக்கம் என்ன செய்கிறேன், கர்தானா வச்சு கொடுக்குறோம். இது எதுக்காக அப்படின்னா ஒரு கிளிட்டர் எஃபெக்ட் இருக்காது. அதாவது அந்த கொடி டிசைனுக்கு ஒரு பக்கம் என்ன பண்ணுறேன், கர்தானா வச்சு கண்டினியூவாக ஸ்டிச்சஸ் போடுறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சுகர் பீடு 2 பீடாக ஒர்க் பண்ணணும், கர்தானா ஒவ்வொரு பீடாக ஒர்க் பண்ணணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு கிளிட்டர் எஃபெக்ட் கொடுக்கும், ஒரு கிளாஸி லுக் இருக்கும். அதுக்காக இது மாதிரி நம்ம இது முடிச்சதுக்கு புட்டாஸ் போட்டுக்கிறோம். சேம் ப்ராசஸ் தான் என்டையர் ப்ளவுஸுக்குமே, நம்ம என்டையர் ஸ்லீவுக்குமே ஃபுல் சுகர் பீடு அது இந்த இது கொடுத்துட்டு அங்கங்கே
புட்டாஸ். இதுக்கு அடுத்து லீஃப் லோடிங் கொடுக்க போறோம். இதுக்கு லாங் செயின் ஒரு 3-4 செயின் போட்டோம். கொஞ்சம் நல்லா தூக்கி காட்டணும் அப்படின்றது. உங்களுக்கு எம்போஸ்டு லுக்கு நல்லா வேணும்னா பைப்பிங் த்ரெட் கொடுங்க. லைட்டாக வேணும் அப்படின்னா ஒரே ஒரு லாங் ஸ்டிச் போட்டு கிராஸ் லோடிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இது மாதிரி கிராஸ் லோடிங் கொடுக்குறோம். இது மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லா லீஃபையுமே நம்ம ஃபில் பண்ணுறோம். இது மாதிரி எல்லா லீஃபையும் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா அவுட்லைன் மறுபடியும் பீட் ஸ்டெம் ஸ்டிச் நம்ம பார்த்தோம்ல அதே ப்ராசஸ்ல கர்தானாவை வச்சு கொடுக்க போறோம். ஓகேங்களா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதை சுத்தி அந்த லீஃப் ஷேப்புக்கே கர்தானாவை வச்சு அவுட்லைன் நம்ம கொடுக்குறோம். ஒரு 2 இல்லைன்னா 3 கர்தானாவை கிராஸா நீங்க லோட் பண்ணீங்கன்னா இந்த ஷேப் உங்களுக்கு எக்ஸாக்டா கிடைச்சிடும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மேல இருந்து கீழே முடிச்சாச்சு. மறுபடியும் கீழ இருந்து மேல போங்க, இல்லைன்னா மறுபடியுமே இன்னொரு சைடும் மேல இருந்து கீழே கொண்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு எக்ஸாக்டா அந்த லீஃபோட ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி எல்லா இதுலயுமே போட்டுருங்க. இது ஃபுல்லா போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு இதுல கர்தானா வச்சு லோடிங் கொடுங்க, ஒரு இதுல நார்மல் சுகர் பீடை வச்சு அவுட்லைன் மட்டும் கொடுங்க. அது உங்களுக்கு பாக்குறதுக்கு 2 லுக்கா இருக்கும். ஏன்னா நம்ம கொடி பேட்டர்ன் என்ன பண்ணிருக்கோம், கர்தானாவும் யூஸ் பண்ணிருக்கோம், கொடிக்கும் சுகர் பீடும் யூஸ் பண்ணிருக்கோம். அதே கான்செப்ட் தான் இதுக்கும். லீஃபுக்கும் கர்தானா வச்சும் அவுட்லைன் கொடுத்துருக்கோம், சுகர் பீடு வச்சும் அவுட்லைன் கொடுத்துருக்கோம். இதுதான் ஓவரால் ஸ்லீவோட அவுட்புட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கீழே ஹேங்கிங்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். இது எப்படி ஆட் பண்றேன்ற ஃபுல் வீடியோ ஏற்கனவே சேனல்ல போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த இதுல ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். அங்கங்க நம்ம சக்கரி வச்சு இதை ஃபில் பண்றோம். அந்த சக்கரி வைக்கிறத சொல்லல, அதுக்காக இந்த இடத்துல நான் ஆட் பண்ணிருக்கேன். எல்லாத்துலயும் அங்கங்க சக்கரி வச்சு சக்கரான் பேஸ் வச்சு ஸ்டோன் ஒட்டிருங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான், நமக்கு ஸ்லீவ் முடிஞ்சிருச்சு. இப்போ பேக் நெக்க பார்க்கலாம், ஃப்ரண்ட் நெக் பார்க்கலாம். சரி, ரெண்டுக்குமே சேம் ப்ராசஸ் தான். 3 லேயர் ஜரியில அவுட்லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்து 2 லேயர் சில்க் த்ரெட்ல செயின் ஸ்டிச் கொடுத்துருங்க. இதுக்கு அடுத்து என்ன செய்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளவு தூரம் கழுத்துக்கு அகலம் இந்த பார்டர் வேணுமோ அதை நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. கஸ்டமர் 1 இன்ச் எனக்கு இந்த பார்டர் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணிருக்கோம். அந்த 1 இன்ச் ஸ்டார்ட் ஆகுற இடத்துலயும் எண்ட் ஆகுற இடத்துலயும் ஃபர்ஸ்டே சுகர் பீடை வச்சு கர்வ் போட்டுறணும். எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்டா போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்க கூடாது. ஸ்டார்டிங்ல இது மாதிரி ஸ்டார்ட் ஆகுற இடம் முடிகிற இடம் எங்கேயோ அந்த இடத்துல இது மாதிரி போட்டணும். இதுக்கு அடுத்து இது வந்து ஒயிட் கலர், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இது சில்வர் அப்படின்னு. சரி, கொஞ்சம் நல்லா எடுப்பா இருக்கணும் அப்படின்றதுனால அங்கங்க நாங்க கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ரேண்டமா பீட்ஸ் வாட்டர் ஃபில்லிங் ஏற்கனவே நம்ம கிளாஸ்ல பாத்துருக்கோம்ல, சேம் அதே இதுதான் இதுல நம்ம போட போறோம். கொஞ்சம் நல்லா லுக்கா இருக்கணும் அப்படின்றதுனால அங்கங்க கிளிப் ஸ்டோனுக்கு அடுத்து 4mm பீடு, அதுக்கு அடுத்து 2mm பீடு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நாங்க என்ன செஞ்சோம், அங்கங்க ரேண்டமா கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சுகர் பீடை வச்சு பீட்ஸ் வாட்டர் ஃபில்லிங் போட ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பீட்ஸ் வாட்டர் ஃபில்லிங் ஏற்கனவே நம்ம கிளாஸ்ல நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சேம் அதே ப்ராசஸ் தான். அந்த ப்ராசஸ்ல எதுவும் இதுக்கு வேரியேஷன் இல்லை. சேம் அதே இதை கண்டினியூவா இதுல நம்ம ஒர்க் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இது மாதிரி கண்டினியூவா இதுல ஒர்க் பண்ணுங்க. ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு நெக்கோட போர்ஷன் முடிஞ்சிச்சு. புட்டாஸ்க்கு ரொம்ப நாங்க மெனக்கடலை. சென்டர்ல ஒரு 4mm பீடு வச்சுட்டு சுத்தி வந்து சுகர் பீடை வச்சு ரவுண்ட் போட்டோம். அதுதான் புட்டாஸா நாங்க பினிஷ் பண்ணோம். எங்களுக்கு இந்த பிளவுஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதே மாடல் சேம் அப்படியே இதுக்கு முன்னாடி நாங்க ஒரு பிங்க் கலர் காப்பர் பீட் யூஸ் பண்ணியிருந்தோம். அதே நான் உங்களுக்கு இது கூட அட்டாச் பண்றேன். உங்களுக்கு எது ஃபேவரட் அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிங்க் பிளவுஸ் நல்லா இருக்கா இல்ல இந்த ப்ளூ கலர் பிளவுஸ் நல்லா இருக்கா அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாங்க ஆரி ட்ரேசிங், ஆரி கிளாஸ்க்கு ஆரி எம்ப்ராய்டரிக்குன்னு தனியா கிளாஸ், ஆரி ட்ரேசிங் அண்ட் ஸ்கெச்சிங், மெஹந்தி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், டெய்லரிங் எல்லாத்துக்கும் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா மெசேஜ் பண்ணி கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் ஓவரால் பிளவுஸ். ரொம்ப நல்லா வந்திருந்தது. இந்த 2 பிளவுஸ்ல எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்க. இது ஏற்கனவே ஒர்க் பண்ண பிங்க் கலர் பிளவுஸ் காப்பர் பீடு. இதுதான் ஓவரால் அவுட்புட். எனக்கு 2 பிளவுஸும் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிங்கா ப்ளூவான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி ஏதாவது ஆர்டர்ஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபுல் டீடைல்ஸ் நான் ஷேர் பண்றேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.